Welcome to Chennai Press News Channel. Gleneagles Hospital Chennai inaugurated advanced liver OPD suite for multidisciplinary liver care. The new liver OPD suite was inaugurated by acclaimed actor, director, radio jockey and philanthropist R.J. Balaji. The liver OPD suite is a high-capacity clinical hub bringing comprehensive liver care for all ages under one roof, from newborn genetic disorders to adult liver transplantation. Good morning to all. In the liver OPD suit, இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்த திரு ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு பண்ணதுன்னா, நாட் ஓன்லி த லிவர் ஓபிடி அந்த நியூ லான்ச், லாஸ்ட் 7 இயரா வாட் எவர் த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல வாட் எவர் அவர் அச்சீவ்மெண்ட், அதுல மெயினா நான் சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்காக உள்ள லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ல அதிகப்படியான பண்ண சென்டர். அதாவது மோர் தென் 200 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இது தமிழ்நாடு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பண்ணியிருக்கோம். இது இல்லாம இந்த 170 கேஜிக்கு மேல உள்ள ஒரு உடல் பருமனானவருக்கு பண்ணது, வெயிட்டே ஒரு குழந்தைக்கு 4.8 கிலோ உள்ள குழந்தைக்கு பண்ணது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னாலே அது சக்சஸ் தருமா, அதுக்கு நிறைய செலவாகும், இதெல்லாம் இந்தியாவில் பாசிபிளா அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க், அது நல்ல சப்போர்ட்டிவ்ல ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சக்சஸ்ன்றது மோர் தென் 95%. அது குழந்தைக்கு பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி, 95%. நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, 5 வருஷம் தானா உயிரோட இருப்பாங்க, 10 வருஷம் தானா? அப்படி கிடையாது. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் சக்சஸ் தான் இந்த 95% அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஒரு எண்டு நம்ம அட்வான்ஸ்டு ஒரு குவாட்டனரி கேர் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர், ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆல்காலுக்கு ஈக்குவலா ஃபேட்டி லிவர்னாலையும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரேஞ்சுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகுது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றது நம்மளுடைய கடமை. இதை பத்தின அவேர்னஸ் வந்து பப்ளிக் லெவல்ல கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. இது வந்து நம்மளா அந்த டெஸ்ட், அந்த பெரிய டெஸ்ட் எல்லாம் இப்ப எல்லா இடத்துலயும் அவைலபிள். ஒரு சிம்பிளான டெஸ்ட் ஃபைப்ரோ ஸ்கேன், இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்றது மூலமா முன்னாடியே நம்மளுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அளவு இந்த சிரோசிஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அளவு போகாம நம்ம அதை இதெல்லாம் கம்ப்ளீட் லிவர்ல ஒரு தன்மை வந்து அது ரிவர்ஸ் ஆகும். நம்ம அதுக்குரிய காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை தவிர்த்துட்டோம்னா கம்ப்ளீட் ரிவர்சபிள். ஸோ ஒன் எண்டு ஹை எண்டு டெக்னாலஜி லெவல் ஆர்டினரி கேர் சர்வீஸ் கொடுக்கறது, அதர் எண்டு சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு ப்ரிவென்டிவ் கேருக்குரிய ஒரு நாலெட்ஜை கொண்டு போய் இந்த வியாதியை நம்ம சொசைட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. இது மெயினா இந்ததுக்கு இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல திரு ஆர்ஜே பாலாஜி சார் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஊர்ல நடக்கும்போது போயிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. இலவச கேம்ப் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்ப நான் வெளியில இருந்து போய் இந்த போர்டிஸ் இந்த பொரிம்பாக்கம்ல இருக்கும் இந்த ஆஸ்பத்திரியை பாக்குறோம்னா, அப்பா இங்கெல்லாம் எவ்வளவு காசு அப்படின்னு நினைக்க தோணும். பட் இந்த ஆஸ்பத்திரியில லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 200 இலவச லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் வசதிகள் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா நான் நினைக்கிறது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது, மீடியாக்கும் சரி என்ன மாதிரி மனிதர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு 200 பேர் வந்து ஒரு ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கா செலவாகிற சிகிச்சை இலவசமா பண்ணிருக்காங்கன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போய் எடுத்துட்டு போய் சேர்க்கலாம். ஓபிடியில வந்து என்னன்னா, நம்ம முதல் சொன்ன மாதிரி டெர்ஷியரி கேரா குவாட்டனரி கேரா இருந்ததை ஒரு ப்ரிவென்டிவ் கேருக்கும் நாங்க எடுத்துட்டு போறோம். ஸோ ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்குரியதை தவிர்த்து பண்றதுக்குரிய டெஸ்ட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹையண்டா வைக்கிறோம். அதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே சப்டிவிஷன் மாதிரி வச்சு ப்ரிவென்டிவ் கேரை கொண்டு போறோம். அது இல்லாம பப்ளிக், அதாவது ரூரல் ஏரியால இந்த மாதிரி ஆக்டிவிட்டியையும் இனிஷியேட் பண்றோம். இதுதான் முக்கியமானது.